காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். एक और नया सप्ताह में आप सबको देखने में बहुत खुश और आनंद महसूस करता हूँ। இன்னொரு புதிய வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ये सप्ताह मसीह लोगों के लिए बहुत ही इम्पोर्टेंट एक सप्ताह है। இந்த வாரம் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு வாரமாக இருக்கிறது. Very soon we are going to celebrate the Easter, the resurrection day of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுத நாள்ல நம்ம கொண்டாட இருக்கிறோம். Before the resurrection day, the crucifixion day was there. இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு முன்பாக பாடுகளுடைய நாளாக இருக்கிறது. So हम सब गुड फ्राइडे हम पहले मनाएंगे. गुड फ्राइडे முத நினைவு கூறுவோம். So ये पूरे दुनिया में गुड फ्राइडे चल रहा है, ईस्टर चल रहा है. இந்த முழு உலகத்திலையும் அந்த புனித வெள்ளி, அது ஈஸ்டர் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. But the true meaning of the Good Friday and Easter உண்மை जानना बहुत जरूरी है. உண்மையான இந்த குட் ஃப்ரைடே, அதாவது இந்த புனித வெள்ளி உண்மையா இது என்ன சத்தியம் என்பதை, ஈஸ்டருடைய உண்மையான சத்தியம் என்னன்றத அறிய வேண்டியது அவசியம். ये जीसस क्राइस्ट की डेथ और रिजरेक्शन सिर्फ नहीं है. இது வெறுமனையா இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் மட்டும் அல்ல. ये पूरे प्रपंच का मृत्यु और ये पूरे प्रपंच का रिजरेक्शन है. இந்த முழு பிரபஞ்சத்திற்குரிய மரணமும் அதோடைய உயிர்த்தெழுதலும் தான் இருக்கிறது. அதுவும் இருக்கு. அதுதான் அதுல இருக்கு. ஆமா. So पूरे प्रपंच का आप जो कुछ भी देख रहे हैं, ये सबका मृत्यु और ये सबका रिजरेक्शन. நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதோடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அதுக்குள்ள இருக்கிறது. यीशु मसीह का मृत्यु सिर्फ यीशु का मृत्यु नहीं. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வெறுமனையா இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் மாத்திரம் இல்லை. वो इस पूरे दुनिया में रहने वाले हर एक का मृत्यु है. இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் இருக்கிறது. क्योंकि वचन यही कहता है, एक मरा तो सब मर गए. ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். दूसरा कुरिन्थियोस अध्याय 5 में अगर आप पढ़ के देखेंगे, वहां पे लिखा है, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் நீங்கள் அதிலே பார்ப்பீர்கள் என்றால், एक मरा है तो सब मर गए. ஒருவர் மரித்ததினால் எல்லாரும் மரித்தார்களே என்று போடப்பட்டிருக்கிறது. So न्यू टेस्टामेंट इज अ बुक ऑफ मैं क्या बोलूंगा ना, एक पूरे दुनिया का लॉ, ये पूरे दुनिया का लॉ का चेंज किया वाला किताब है वो. இந்த புதிய ஏற்பாடானது முழு மனுக்குலமும், இந்த முழு உலகம், இந்த முழு பிரபஞ்சத்திற்குரிய பிரமாணம் அது சேஞ்ச் ஆகப்பட்ட, மாற்றப்பட்ட ஒரு நிகழ்வு. So पहला आदम के द्वारा एक प्रमाण ये देखने वाले पूरे दुनिया को राज्य कर गया. முதலாம் ஆதாமின் மூலமாக இந்த காண்கிற உலகத்தை ஒரு பிரமாணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. वो क्या प्रमाण है? அது என்ன பிரமாணம்? पाप और मृत्यु का प्रमाण. பாவம், மரணம் என்கிற பிரமாணம். पाप इस दुनिया में प्रवेश कर दिया. மரணம், இந்த பாவம் இந்த பூமியில பிரவேசித்தது. वो मृत्यु को भी लेके आया. அது மரணத்தையும் கொண்டு வந்தது. इसलिए रोमियो के 8:2 में लिखा है, அதனால்தான் ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, पाप और मृत्यु की प्रमाण से हमें आजाद कर दिया. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே என்று எழுதப்பட்டிருக்கிறது. पहला आदम ने हम सभी को, ये सिर्फ इंसान को नहीं, पूरे देखने में जितने भी है ना, परमेश्वर का होल क्रिएशन है ना,
सारे क्रिएशन को वो पाप और मृत्यु की प्रमाण के अंदर प्रवेश करवा இந்த முழு உலகத்திலும் வெறுமனையா மனுக்குலம் மாத்திரம் அல்ல, இந்த முழு பிரபஞ்சமும் நீங்க பார்க்கிற எல்லா சிருஷ்டிப்பும் இந்த பாவ மரணம் என்கிற பிரமாணத்திலே அது மாட்டிக்கொண்டது. पाप और मृत्यु का प्रमाण ये मत सोचो सिर्फ इंसान का ही लागू है. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இது வெறும் மனுஷங்களுக்கு தான் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. It happened for all the creation. எல்லா சிருஷ்டிப்புகளுக்குள்ளும் நடந்திருக்கிறது. अगर आप मरना है, आपका बॉडी में आपको मृत्यु आना है, अगर आपका बॉडी एक टाइम के बाद है ना वो अपने जान को छोड़ना है, உங்க சரீரம் ஒருவேளை உங்க சரீரத்திலிருந்து அந்த ஆவி அந்த ஜீவன் போகணும்னா, अगर आपका शरीर मरना है, உங்க சரீரம் சாகணும்னா, वो सिर्फ आपका शरीर से जुड़ी हुई बात नहीं है. அது வெறுமனையா உங்க சரீரத்து மாத்திரம் இணைக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. It's not just आपका बॉडी से कनेक्टेड बात नहीं है वो. வெறுமனையா சரீரத்தோடு மட்டும் இணைக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல அது. It is connected with the whole creation. सूरज, चांद, सारे ग्रह, सारे है ना हवा, सारे के सारे से जुड़ी हुई बात है. எல்லாமே நீங்கள் பார்க்கிற சூரியன், சந்திரன், எல்லா கிரகங்கள், நீங்கள் காண்கிற எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அது இணைக்கப்பட்டிருக்கிறது, கனெக்ட் இருக்கு. So मृत्यु मनुष्य की देह में आना है तो ये पूरे उसके लिए काम करना पड़ेगा, तब जाके बॉडी मरेगा. நீங்க இது எல்லாம் இந்த மரணம் உங்க சரீரத்துல வரணும்னா இந்த முழு பிரபஞ்சத்திலயும் வேலை பார்க்கணும். அதுக்கு முழு பிரபஞ்சமே அதுக்காக அந்த அந்த விஷயம் அந்த முழு பிரபஞ்சத்துக்குள்ளேயுமே இணைஞ்சு நடந்தாதான் அது உங்க பாடிக்கு வர முடியும். சும்மா ஏதோ உங்க பாடிக்கு மட்டும் எல்லாம் மரணம் வந்துட முடியாது. ஏதோ மறிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம நினைக்கிறது அப்படிலாம் கிடையாது. அது இந்த பிரமாணத்துக்குள்ளேயே இந்த சூரியன், சந்திரன், இந்த கிரகங்கள், இந்த மொத்த காற்று, ஆகாயம், இந்த ஹோல் எல்லாமே இணைஞ்சாதான் இந்த பாடி சாக முடியும். कितने பேருக்கு நான் जरूरत புரியுது? कितने लोगों को बातें समझ आ रहा है? ये मृत्यु सिर्फ आपके बॉडी से जुड़ी हुई बात नहीं है. मरना है, मृत्यु इस शरीर में आना है तो वो ये पूरे प्रपंच को जो राज्य करेगा वही इस बॉडी को राज्य कर सकता है. இந்த பூமியில மரணம் வரணும்னா அதற்கு முன்பாக இந்த முழு பிரபஞ்சத்திலும் இணைக்கப்பட்ட ஒரு காரியம் அது நடக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மரணம் வரும். So बॉडी की मृत्यु को यीशु मसीह अपने शरीर को क्रूस में मारा. இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை நமக்காக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நல்லா புரியுங்க. இந்த முழு பிரபஞ்சமே அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டது. ஏதோ உங்க அவரோட பாடியில ஏதோ நாம மட்டும் இருந்தா நினைச்சுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணம் முழு பிரபஞ்சமுமே அவர் தான். ஏன்னா நம்ம பாடியில ஒண்ணு நடக்கணும்னா அது இங்கெல்லாம் நடக்கணும். இங்கெல்லாம் நடந்தாதான் அது நம்ம பாடியில நடக்க முடியும். சோ ஜீசஸ் கிரைஸ்ட் அன்னைக்கு சிலுவையில மரிச்சாரு அப்படின்னா அது அவர் உடம்பு மட்டும் கிடையாது. அவர் தான் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. His death is not alone his death. It's he is the one. ये पूरे प्रपंच वही है. அவர்தான் முழு பிரபஞ்சமும் அவர்தான். जब वो क्रूस में मरा, அவர் சிலுவையில அறையப்படும் பொழுது ये पूरे प्रपंच के अंदर जो प्रमाण है वो मरा. அது இந்த முழு பிரபஞ்சத்திற்குள்ளும் இருக்கிற பிரமாணம் அது மரித்து போனது. वो प्रपंच, इस प्रपंच के अंदर जो प्रमाण काम कर रहा है ना वो प्रमाण का मृत्यु है. இந்த முழு சிருஷ்டிப்புக்குள்ளேயும் ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரமாணத்துக்குரிய மரணம் தான் அங்க பிரமாணத்தின் மரணம். पढ़े रोमियो का 8 का 3 पढ़े ताकि पता चले. हिंदी में पढ़ना. ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு
தம்முடைய குமாரனை ம், பாவ மாம்சத்தின் ம், சாயலாக ம், பாவத்தை போக்கும் பலியாகவும் ம், அனுப்பி ம், மாம்சத்திலே ம், பாவத்தை ம், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். हिंदी में भी पढ़े, रोमियो 8:3 तीन पढ़े, वचन 3। 8 का 3 पढ़े। ज्योति है। क्योंकि जो काम हम्म, व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर ना कर सकी, हम्म, उसको परमेश्वर ने किया, अर्थात हम्म, अपने ही पुत्र को पापमय हम्म, शरीर की समानता में और पाप हम्म, बलि होने के लिए भेजकर शरीर में हम्म, पाप पर दंड की आज्ञा दी। हम्म, शरीर में पाप पर दंड की आज्ञा की। जब ये ना பாவ மாம்சத்தின் சாயலாகவும் हम्म, பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி हम्म, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். The death of Jesus Christ is the death of the sin. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அந்த பாவ பிரமாணத்திற்குரிய மரணம். पाप की प्रमाण को परमेश्वर ने सिल क्रूस में क्या कर दिया? அந்த பாவம் नाश किया है। அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாசமாக்கினான், முறியடித்தார். इसलिए वचन में साफ साफ लिखा है, यीशु को परमेश्वर ने कौन सी शरीर में भेजा? पाप की शरीर में, मृत्यु की देह में भेजा। பாவ மாம்சத்தின் சாயலாக தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். कितने लोगों को बातें समझ पा रहे हैं? எத்தனை பேருக்கு பேசுகிற காரியம் தெளிவாகிறது? The body of Jesus Christ is not just a body, it's a creation. It's a creation of the whole creation है वो body. आपको आपके बॉडी में पता नहीं है। जो बॉडी की ज्ञान को प्राप्त करते हैं ना, उन्हीं को ये बात पता है। बॉडी इज नॉट जस्ट एक मैं जी रहा हूँ जी शरीर में, ऐसा नहीं है। ये बॉडी जो है ये पूरे प्रपंच का छोटा डिजाइन है। இந்த சரீரமானது ஏதோ ஒரு சாதாரணமானது அல்ல. இந்த சரீரமானது இந்த முழு பிரபஞ்சத்துடைய ஒரு சின்ன ஒரு டிசைன், छोटा डिजाइन है। சின்ன டிசைன். इसके साथ जो होगा ये पूरे प्रपंच में हो जाता है। இந்த சின்ன இந்த சரீரத்துல எதெல்லாம் நடக்குதோ இந்த முழு பிரபஞ்சத்திலயும் நடந்துரும். इसके साथ वो चीज अगर ये स्वर्गीय स्थान में पहुंच गया तो वो भी पहुंच जाएगा। இந்த சரீரம் அது உன்னதங்களிலே அமர்ந்து விட்டது என்றால் இந்த முழு பிரபஞ்சமும் அமர்ந்து விடும். इसीलिए सारे सृष्टि परमेश्वर के पुत्र प्रकट होने के लिए वेट कर रहा है। அதனாலதான் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் அது காத்து கொண்டிருக்கிறது என்று ரோமர் 8வது அதிகாரத்திலே படிக்கிறோம். इसीलिए तो वेट कर रहा है ताकि मैं मृत्यु की प्रमाण से, नाशतों की प्रमाण से बाहर आ जाऊं। நான் இந்த மரணம் இந்த மாயையிலிருந்து வெளியே வரணும்னு அது காத்துட்டு இருக்கு. அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய புத்திரர்களுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. सो ये इसीलिए वेट कर रहा ताकि मैं भी मृत्यु को जीत लूं। அதனாலதான் அதுவும் காத்து கொண்டிருக்கிறது, அதுவும் அந்த மரண பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும்னு. So death of Jesus Christ is very big. पूरे प्रपंच, ये पूरे क्रिएशन को आप देख रहे हैं ना, ये क्रिएशन का पूरे के पूरे का एक बहुत बड़ा एक लॉ का, प्रमाण का चेंज का दिन है वो। இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இந்த முழு பிரபஞ்சத்திலும் இந்த முழு உலகத்திலும் உள்ள பிரமாணங்களில் மாற்ற கொண்டு வந்த நாள் அது. आप इसको इस नजर से देखें। இந்த பார்வையில இந்த கண்ணோட்டத்துல தான் நீங்க பார்க்கணும் இயேசுவின் மரணத்தை. So जब यीशु ने क्रूस में कहा सब कुछ खत्म हो गया, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லாம் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். क्या क्या खत्म हो गया? எதெல்லாம் முடிஞ்சு? ये पूरे प्रपंच को इतने दिन राज्य करते हुए आया
पाप और मृत्यु का प्रमाण का खत्म हो चुका है। இந்த முழு பிரபஞ்சத்தையும் இந்த முழு பூமியையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அது முடிந்து விட்டது. तो ये चीज आप कितना ज्यादा इस चीज की ज्ञान आपके अंदर बढ़ रहा है, எத்தனை அதிகமாக இந்த வெளிச்சம் இந்த ஞானம் எத்தனை அதிகமாக வளர்கிறதோ அதிகமாகிறதோ उतना ही ज्यादा आप इस दुनिया में आजाद होते जाएंगे, आपका आत्मा आजाद होगा। உங்களுடைய ஆத்துமா இந்த பூமியிலிருந்து விடுதலை அடைஞ்சு போயிட்டே இருக்கும். आप इस दुनिया को, इस देखने वाली प्रपंच, ये बॉडी, देखने वाली प्रपंच ये बॉडी है, இந்த காணக்கூடிய சரீரம் உலகம் இந்த சரீரம் தான். तो ये बॉडी को भी आप क्या करना शुरू करेंगे, मृत्यु से बाहर लेके आना शुरू करेंगे। இந்த சரீரத்தையும் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்க வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. आप जीतेंगे हर एक, எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். जो कल आगे और बढ़ेंगे। நாளை தினத்துல இதை தொடருவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கிக் கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.